ஓம் சக்தி. அன்பு குழந்தையே, ஏன் இந்த மனதில் குழப்பங்களோடு வாழ தகுதியில்லை என்ற எண்ணத்தோடு, செய்யலாமா வேண்டாமா என்ற பதற்றத்தோடு உன் மனம் இருப்பதைக் கண்டுதான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். எந்த வழியில் செல்வது என்ற குழப்பத்தோடு, காரியம் நடக்குமா நடக்காதா என்ற கலக்கத்தோடு நின்று கொண்டிருக்கிறாய். நீ எதிர்பார்ப்பது எதுவுமே இப்போதெல்லாம் நடப்பதில்லை. நீ எதிர்பார்ப்பதற்கு மாறாகத்தான் அனைத்தும் நடந்து வருகிறது என்ற வருத்தம் உனக்கு நிறையவே இருக்கிறது. இந்த தாய் இப்போது உன்னை ஏன் தேடி வந்தேன் தெரியுமா? உனக்கான நல்ல பாதையை வகுத்து கொடுக்கத்தான் வந்தேன். நான் காட்டும் பாதையில் நீ நடந்து சென்றால், நீ இத்தனை நாள் தேடியது உனக்கு சுலபமாக கிடைக்கும் என்பதை உனக்கு உணர்த்தத்தான் வந்தேன். தேடி தேடி கிடைப்பதில்லை என்ற எண்ணத்தோடு வாழ்வை வெறுத்து நிற்கிறாய். எது இல்லை என்றாலும் நிம்மதி இல்லை என்றால் வாழ பிடிக்காது. நிம்மதியே எனக்கு கிடைக்கவில்லை, எதை தொட்டாலும் அதில் பாரம்தான் எனக்கு மிச்சமாகிறது என்ற உன் வருத்தத்தை முழுமையாக தீர்க்கத்தான் உன் தாய் உன்னை தேடி வந்திருக்கிறேன். அன்பு பிள்ளையே, காலங்கள் மாறப்போகிறது, நேரங்கள் மாறப்போகிறது. அனைத்தும் உனக்கு சாதகமாக மாறும் நேரம் உன் அருகில் வந்துவிட்டது. வாழ்வை வெறுத்து விடாதே. நீ வாழ வேண்டும் என்று ஆசைப்படும் நேரங்கள் உனக்கு அருகாமையில் வந்துவிட்டது. இத்தனை நாள் தடைகளை கொடுத்து கொண்டிருந்த உனக்கு வேண்டாதவர்கள் உன்னை விட்டு விலகி நிற்கும் நேரமும் வரப்போகிறது. உன் திசை பக்கம் திரும்பி பார்க்க கூட நேரம் இல்லாமல் அவர்களின் வழியை பார்த்து கொண்டு போகும் நேரம் வந்துவிட்டது. காலம் பூராவும் இவர்களை வைத்துக் கொண்டு நான் எப்படி நிம்மதியாக வாழ்வேன்? மீண்டும் மீண்டும் என் வாழ்வு சரிந்து கொண்டேதான் போகிறது என்ற உன் வருத்தத்தை சந்தோஷமாக மாற்றுவதற்காக உன் தாய் உன்னை தேடி வந்திருக்கிறேன். என் கண்மணியே, உன்னிடத்தில் இருக்கும் பிரச்சனைகள் பறந்தோட போகிறது. காற்றில் பறக்கும் பஞ்சாக உன் கவலைகள் பறக்கப் போகிறது. கற்பூரமாக கரைந்து போகப் போகிறது உன் வருத்தங்கள். உன் வாழ்வு மாறப்போகிறது. எழுந்து நடக்க கூட திறனில்லாமல் இருக்கும் உன் கைகால்களுக்கு பலன் வரப்போகிறது. நீ வாழக்கூடாது, நீ சாக வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு முன்னால் எழுந்து நடக்கப் போகிறாய். இது அனைத்தும் நடக்கப் போகிறது என் தங்கமே. உன்னுடைய செய்வினையை நான் அழித்து காட்டப் போகிறேன். உனக்கு செய்வினை செய்துவிட்டு நீ வீழ்ந்து விடுவாய், நான் வாழ்ந்து விடுவேன் என்று நினைத்து கொண்டிருக்கும் உன் எதிரிக்கு பாடத்தை புகட்டப் போகிறேன். இது அனைத்தும் நடக்கும் நேரம் நீ கை தொடும் தூரத்தில் இருக்கிறது என்பதை சொல்ல வந்தேன். அன்பு பிள்ளையே, போராட்டங்கள் போதும். நான் சொல்வதை ஒரு முறையாவது கேளு. தங்கமே, 48 நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியையும் செய்வினைக்காக செய்யப்படும் ஆண் பெண் உருவத்தையும் வாங்கு. சத்திய நாராயணா படத்தை வாங்கி உன் வீட்டில் மாட்டு. உன் வீட்டில் இருக்கும் குழப்பங்கள் தீரும். உன் வீட்டில் இருக்கும் செய்வினைகள் தீரும். உன் வீட்டில் இருக்கும் வலிகளும் வேதனைகளும் தீரும். கர்ம வினையின் தீர்த்தத்தை வாங்கி நான் சொன்னபடி செய்தால் உன் கைகால்களுக்கு சுகம் பெறும் என் தங்கமே. அன்பு பிள்ளையே, செய்வினை தீர்க்கும் தீர்த்தத்தையும் வாங்கு. நோய் நொடிகளை தீர்க்கும் தீர்த்தத்தையும் வாங்கு. உன் வலிகளையும் நோய்களையும் செய்வினையையும் தீர்த்துவிட காத்திருக்கிறேன். அன்னையின் வாக்கை ஒரு முறையாவது கேளு. ஓம் சக்தி. நன்றி.